உன்னை பத்தி ஒரு ஆடியோ மெசேஜ் வந்துச்சுல்ல, அதை மட்டும் வச்சு ஜனனி மொத்தமா தப்பான ஆளுன்னு யாராவது சொல்லிட முடியுமா? அது உன் ஆடியோ தான். ஆனா அதை எடிட் பண்ணிருக்காங்கன்னு நீ சொல்ற. ஆனா நீ சொல்றத என்னால நம்ப முடியல. இது என்னோட கருத்து. அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல. ஜனனி, தர்ஷன் அப்பாவுக்கு, ஞானம் தம்பிக்கு, கதிருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. அது எல்லாம் சரியா தப்பான்னு நாம ஜட்ஜ் பண்ண முடியாது. காலம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கோம். அதுக்கான நேரத்துல எல்லாமே வெளியில வரும். அது வரைக்கும் என் மனசுக்கு என்ன தோணுதோ அதுபடிதான் நடப்பேன். ஏங்கா, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அவங்க எப்படி பேசுறாங்க, அப்ப கூட ஏங்கா இப்படி அமைதியா இருக்கீங்க? கொஞ்சம் ஏதாவது சொல்லலாம்ல. ஜனனி, உனக்கு புரியுதா? நம்ம சொல்றத கேட்கிற நிலைமையிலேயே அவங்க இல்ல. இன்னும் உடைச்சு பேசினா பிரச்சனை பெருசுதான் ஆகும். இதுக்கு மேல என்னக்கா பிரச்சனையாக போகுது? ஜனனி, இதுக்கு மேல என்ன ஆகும்னா அப்ப என்னதான் பண்ண சொல்ற? என்ன அவங்க பேசிட்டு போறது நீயும் பாத்தியா இல்லையா? அவங்களை எல்லாம் நம்ப முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு மேல என்ன சொல்லி நம்ப வைக்க சொல்ற? சொல்லு, நீ எப்படி சொல்றது? தேவையில்லாம மறுபடியும் பேசினா அவங்க உடம்புக்கு ஏதாவது வந்துருமான்னு யோசிக்கிறதே இல்லையா? ஜனனி, ஒரே ஒரு நிமிஷம் கோவிக்காம எங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. திரிசங்கு சொர்க்கம்ல மாட்டின மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உன்கிட்ட எனக்கு என்ன பேசுறது? உன் மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு தைரியம் இல்ல. அதுதான் உண்மை. சங்கடமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க கிட்ட உடைச்சு பேச முடியல. பயந்து வருது. நடுக்கடல மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிற மாதிரி இருக்கு. போதும், நீங்க தத்தளிச்சது போதும். வெளியே போங்க, கிளம்புங்கடி. அது என் கையில கொடுத்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். இத விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. போங்க. என் சாமி, ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க. வென விதைச்சவன் வென அறுத்தே தீருவான். அது யாரா இருந்தாலும் சரி. அதுங்க மனுஷங்களை வேணா ஏமாத்திடலாம். ஆனா கடவுள்னு ஒருத்த இருக்கா இல்ல, அவனை ஏமாத்த முடியாது. இந்தாரு, ஈஸ்வரி அம்புட்டியும் மறந்திருக்கலாம். ஆனா அந்த மீனாட்சி அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. நிச்சயமா நியாயம் கிடைக்கும். இந்தாரு, மனுஷங்க மேல உனக்கு நம்பிக்கை போனாலும் தெய்வத்தை நம்புடி. அது உன்னை ஒரு நாளும் கைவிடாது. இந்தாரு, இந்தாரு, சும்மா அழுதுகிட்டு இருக்காத. புள்ள தாச்சி பொம்பளை வெறும் வயித்துல இருக்க கூடாது. சாப்பிடு, சாப்பிடு. அத்தை இல்ல அம்மான்னு சொன்ன இல்ல ஒரு வாட்டி. அம்மா ஊட்டுறேன், சாப்பிடு. என் புள்ளைக்கு நான் ஊட்டுறேன், அது மாதிரி உன் புள்ளைக்கு நீ ஊட்டுற. அப்படித்தானே? சாப்பிடு.